Hi student, welcome to Enikum Kanakku. இந்த வீடியோல நம்ம 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் நம்பர் 1.3 கணக்குகளை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6 7 8 கணக்குகளை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம கணக்கை படிச்சுக்கலாம். 4 மற்றும் 6 ஆல் வகுபடும் எண்கள் 24 ஆல் வகுபடும். இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் சரிபார்க்க. சரியா? 4 ஆலும் வகுபடணும், 6 ஆலையும் வகுபடணும். அப்போ 6 நாங்க 24 24 ஆலையும் வகுபடுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அப்படி ஒரு நம்பரை பார்க்கலாம், வகுபடுமா வகுபடாதான்னு பார்த்து சொல்லலாம். சரியா? கணக்கு எழுதிக்கோங்க. 6வது கணக்கு. சரி, தீர்வு தான். அதுக்கு முன்னாடி ரெஃபர் சம் நம்பர் 6 பேஜ் நம்பர் கணக்கு எழுதிக்கலாம். பேஜ் நம்பர் 25 தீர்வு போட போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எண் 4 ஆலையும் வகுபடும் 6 ஆலையும் வகுபடும். அப்படின்னா அது 24 ஆலையும் வகுபடுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம 4 ஆல் வகுபடும் 6 ஆல் வகுபடும்னா எந்த எண் வகுப்படும்? ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஆல் தான் வகுப்படும், 6 ஆல் வகுப்படாது, அதை விட்டுருங்க. அடுத்தது 6 எடுத்துக்கிட்டால் 6 ஆல் வகுப்படும், 4 ஆல் வகுப்படாது. அதாவது வகுப்படும்னாக்கா வகுக்கலாம், மீதி 0ன்னு வரணும். சரியா? அப்படிப்பட்ட எண்ணை தான் எடுத்துக்கணும். அடுத்தது 8 பார்த்திங்கன்னா 8 4 ஆல் வகுப்படும், 6 ஆல் வகுப்படாது. 10 பார்த்திங்கன்னா 10 4 ஆலையும் வகுப்படாது, 6 ஆலையும் வகுப்படாது. அடுத்தது 12 பாருங்கள், 4 ஆலையும் வகுப்படும், 6 ஆலையும் வகுப்படும். சரி, ஓகே. இப்போது 4 மற்றும் 6 ஆல் வகுப்படும் எண்கள். தீர்வு 4 மற்றும் 6 ஆல் வகுப்படும் எண்கள் 24 ஆல் வகுப்படாது. உதாரணம் நம்ம இப்போ சொல்கிறோம். உதாரணம் என்ன போடலான்னா, இப்போ 12 12ங்கிறது 4 ஆலும் 6 ஆலும் வகுபடும். வகுபடுமா படாதா? பாருங்கள், 12 4 ஆல் வகுத்தோம்னா 3×12ன்னு வரும். 12 6 ஆல் வகுத்தா 2×12ன்னு வரும். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 24 ஆல் வகுபடுன்னு இருக்காங்க. நம்ம வகுப்படாதுன்னு சொல்லிட்டோம், அதுக்கு தான் இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போ இது 12 24 ஆல் வகுக்கலாமா? வகுப்படாது. வகுப்படும். ஆனால் 24 ஆல் வகுப்படாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா? செவன்த் சம் படிச்சுக்கலாம். எவையேனும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதலானது 4 ஆல் வகுபடும். இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. சரிங்களா? எவையேனும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதலானது 4 ஆல் வகுபடும். இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. அடுத்தடுத்த இமீடியட்டாக வரக்கூடிய ஒற்றை எண்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? 1க்கு அப்புறம் அடுத்த என்ன எண் வரும்? 3. இப்போ 1 3 அதை மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது 3ன்னா அடுத்தது 5, 3 5 8. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 ஆல் வகுப்படும். நம்ம அழகாக அந்த வாய்ப்பாடு நம்ம பாருங்களேன், இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் பாருங்கள். ஓகே, செவன்த்து சம் ரெஃபர் சம் நம்பர் 7 பேஜ் நம்பர் 25. ஓகேவா? தீர்வு
எவையேனும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கங்க. 1 3 நம்மளுடைய கூடுதல் 4. சரியா? அப்புறம் பாருங்கள், 3 அடுத்தது இம்மீடியட்டாக வரக்கூடியது 5. 5 3 8. அடுத்தது பாருங்கள் 5 அடுத்தது 3 5 7 12. சரியா? அடுத்தது 7 எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒற்றை எண் வந்து 9 16. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாங்கள் 2 நாங்கள் 8 3 நாங்கள் 12 16. பாருங்கள், வாய்ப்பாட்டில் வருது பாருங்கள். எல்லாமே 4ஆல் வகுப்படும். இப்படியே போயிட்டுருக்கும். இட்ஸ் கோ ஆன் லைக் தட். சரியா? இட்ஸ் கோ ஆன் லைக் திஸ். சரியா? இப்போது இது வந்து அந்த வாய்ப்பாடு ஃபோர்த்து டேபிள் மாதிரி வருது இல்லையா? ஃபோர்த் டேபிளில் இருக்கிற எண்கள் எல்லாமே 4ஆல் வகுப்படும். 4ஆல் வகுப்படும். சரி, ஓகே. இதுதான் எடுத்துக்காட்டு. நம்ம வந்து சொல்கிறோம், இரு அடுத்தடுத்த நீங்கள் பெரிய நம்பராக கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், 21 எடுத்துக்குவோம். அடுத்தது 21க்கு நெக்ஸ்ட் நம்பர் 23. இதை பாருங்கள், 4 44. 44 4ஆல் வகுப்படுமா? வகுப்படும். சரியா? இதே வேறு நம்பர் சொல்லுங்கள். பெரிய நம்பரை 101 + 103 எடுத்துக்கோ. கூட்டு 4 0 2 204 வருது. 204 4ஆல் வகுப்படும். சரியா? ஓகே. அப்போ வந்து நம்ம ரிசல்ட் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எவையேனும், அதான் முக்கியமானது, எதை வேணாலும் எடுத்துக்கோ, எவையேனும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதலானது கூடுதல் 4ஆல் வகுப்படும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்து இது 4ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய எண்கள்லாம் கூடுதல்லாம் வந்து 2 ஒற்றை எண்களின் கூடுதல் வந்து இரட்டை எண்ணாகவே கிடைக்கிது. அதை இரட்டை எண்களை எல்லாமே 2ம் வகுக்கும். சரியா? 2ஆலும் வகுப்படும் அப்படிங்கிறது கூடுதலாக நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். எய்த் சம் பாருங்கள். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு இருக்காங்க. இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம கணக்கை படிக்கும்போது என்ன செய்யணுங்கிறது நமக்கு மைண்டில் வரணும். சரிங்களா? இது மாதிரி அதிகபட்சம் இதெல்லாம் அளக்கணும் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டிருப்போம். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா மீ பே கா கண்டுபிடிக்கணும். மீ பே கா கண்டுபிடிக்கணும். அதான் ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம். இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு முடிவு பண்ணணும். மீ பே கா தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா மீட்டரும் சென்டிமீட்டரும் இருக்குது, மீட்டரும் சென்டிமீட்டரு மீட்டர்னு இருக்குது. இது எல்லாமே ஒரே யூனிட்டாக ஒரே அலகுக்கு மாற்றணும். அதாவது எல்லாமே சென்டிமீட்டராக நம்ம மாற்றிக்கலாம். சரியா? சென்டிமீட்டராக மாற்றிக்கிட்டு நம்ம இந்த கணக்கை போடுவோம். அதை மீ பே கா கண்டுபிடிக்கணும். 3 எண்களுக்கு மீ பே கா கண்டுபிடிச்சா நமக்கு அதிகபட்ச நீளம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். கணக்கு எழுதிக்கோங்க. 8th சம் வந்து refer sum number 8.
பேஜ் நம்பர் 25. ஓகேவா? தீர்வு நம்ம வந்து இப்போது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போடணும். இப்போ வந்து நமக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். சரியா? அப்போது 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னால் இது வந்து 100 சென்டிமீட்டர்னால் 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ டோட்டலாக என்ன வரும்? ஒரே யூனிட்டாக மாறிடுச்சு, நம்ம கூட்டிக்கலாம். 120 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். இது புரியுதா பாருங்கள். அதே மாதிரி 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டருக்கு எவ்வளோ? 300 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் ப்ளஸ் கூட போட்டுக்கலாம். இல்லை பாருங்கள், 360 சென்டிமீட்டர். ஓகேவா? இங்கே ப்ளஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இப்போது 4 மீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து 400 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ இது மூணுத்துக்கும் நம்ம தனித்தனியாக மீபேக்கா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 120க்கு கண்டுபிடிப்போம். மீபேக்கானா டானா வகுத்தல். 2ஆல் வகுக்கலாம். 120ல் பாதி 60, 2ஆல் வகுக்கலாம் 30. 2ஆல் வகுத்தால பாதி பாதி வருங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். 2ஆல் வகுக்கும் 15. திரும்ப 3 தான் வகுக்கும். 3 5, திரும்ப 5, 1 5 5. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 360க்கு பண்ணுறோம். 360 2ஆல் வகுக்கும். 2ஆல் வகுத்தா இது எவ்வளோ வரும்? 1 2 8 2 16 180. 360ல் பாதி 180. 2 திரும்ப 180 90. 2 45 பாதி. இதுக்கப்புறம் 2 வகுக்காது, 3 வகுக்கும். 1 3 3, 3 5. திரும்ப 3 வகுக்கும். 3 5, 5 1 5 5. சரியா? அடுத்தது 400க்கு கண்டுபிடிக்கிறோம். 2ஆல் வகுத்தா 200. 2ஆல் வகுக்கும்போது 200ல் பாதி 100. 2ஆல் வகுத்தா 100ல் பாதி 50. 2ஆல் வகுத்தா 50ல் பாதி 25. திரும்ப 3 வகுக்காது, 5 தான் வகுக்கும். 5 25, திரும்ப 5 தான் 1 5 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இதனுடைய பகா காரணிகள் இப்போ இங்கேயே நம்ம அப்படியே எழுதிக்கலாம், இல்லை எடுத்து எழுதிக்கலாம். 120 பகா காரணிகள். மூணு 2, ஒரு 3, ஒரு 5. ஒரு நம்பரை கூட விடக்கூடாது. விட்டிங்கன்னா தப்பாயிடும். விட்டுட்டா தப்பாயிடும். 360 பகா காரணிகள் 3 2, 2 3, ஒரு 5. அடுத்தது 400 பகா காரணிகள் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 2. ரெண்டு 5. சரி, இப்போ மூணுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்னன்னா, இங்கே பாருங்கள், இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஒரு 2 எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், திரும்பவும் ஒரு 2, திரும்பவும் ஒரு 2.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இது 2த்துலேயும் 3 இருக்குது, ஆனால் இதில் இல்லை. அப்போ 3 எடுக்கக்கூடாது. இந்த 2க்கும் இங்கே இல்லைங்கிறதுனால விட்டுறணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 5 இருக்கு இல்லையா, ஒரு 5, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இந்த 5 எடுத்துக்கலாம். புரியுதா? எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மொத்தமாக 120, 360, 400 மீபேகா, அதாவது HCF 2 பெருக்கல் இதுக்கு ஒரு 2 எடுத்துக்கிறோம், இந்த ஒன்றுக்கு இதுக்காக ஒரு 2 எடுத்துக்கிறோம், இதுக்காக ஒரு 2, எல்லாத்தையும் பெருக்கணும். இந்த 1 புரியுதா? சரி, 2 4 2 5 10 பைத்திரம் 40 சென்டிமீட்டர். ஏன்னா நான் சென்டிமீட்டர் தானே இங்கே எல்லாமே இருக்குது, அதனால் சென்டிமீட்டர்னு போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்க எல்லாத்தையுமே நம்ம அளந்துடலாம். ஒரு கயிறு அதிகபட்ச நீளம் 40 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம அளந்து எடுத்துடலாம். சரியா? இப்போ 120 அளக்கலாம், 360 இருக்கலாம், மீதி இல்லாமல் நம்ம அளந்துடலாம். புரிஞ்சிக்கோங்க நல்லா அந்த கணக்கை. சரியா? அப்போது கயிற்றின் அதிகபட்சம் சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். therefore இந்த நீளங்களை சரியாக அளக்க பயன்படும், தேவைப்படும், அல்லது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பயன்படும் அதிகபட்ச நீளம் is equal to 40 சென்டிமீட்டர். சரிவா? இதான் ஆன்சர். ஓகே, பாய்.